சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று காலை தளவாய் சுந்தரம் மற்றும் அதிமுக அமைச்சர்கள் சிலரும் விஜயபாஸ்கர் ஆதரவாளர்களும் அவரது வீட்டின் கேட்டை முற்றுகையிட்டு கேட்டை திறக்க வேண்டும் என்று கோஷம் எழுப்பினார்கள். மேலும் அவர்கள் இதற்கு மத்திய அரசும் பன்னீர்செல்வமும் தான் காரணம் என்றும் குற்றம் சுமத்தினார்கள். கேட்டை தள்ளி தளவாய் சுந்தரம், உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆகியோர் விஜயபாஸ்கர் வீட்டிற்குள் சென்றார்கள். அப்பொழுது வீட்டுக்குள் சென்று திரும்பிய உடுமலை ராதாகிருஷ்ணன் கையில் சில காகிதங்கள் வைத்திருந்தார். அதனை உடன் இருந்த ஒருவரிடம் கொடுத்து வெளியே வீச சொல்லி இருக்கிறார். அந்த நபர் அதனை எடுத்து வரும்போது துணை இராணுவத்தினர் அவரிடம் அந்த காகிதங்களை வாங்க முயற்சி செய்தார்கள். அதற்கு அவர் வெளியே உள்ளவர்களிடம் தூக்கி எறிந்து கிழித்து போட சொன்னதால் வெளியே இருந்தவர்கள் அதனை கிழித்து எறிந்தார்கள். அந்த காகிதங்கள் முக்கியமான ஆவணமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. வருமான வரித்துறை எந்த இடத்தில் சோதனை இடுகிறதோ அந்த இடத்தில் யாரும் உள்ளே நுழையக்கூடாது, அங்கிருந்து யாரும் வெளியே போகக்கூடாது என்பது விதி. அத்தனையும் மீறி அதிமுக அமைச்சர்கள் சிலர் விஜயபாஸ்கர் வீட்டின் முன் நின்று துணை இராணுவத்தினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதும் தளவாய் சுந்தரம், உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆகியோர் விஜயபாஸ்கர் வீட்டுக்குள் சென்று சில காகிதங்களை வெளியில் எடுத்து வந்ததும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.